நம்ம லாரன்ஸோட ருத்ரன் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கில் மாசா ரத்தம் திரிக்கிற மாதிரி ஒரு போஸ்டராக விட்டாங்க. பட் இப்போ செகண்ட் லுக்கில் ஒரு சரக்கு பாட்டில் கையில் வச்சுட்டு லாரன்ஸ் போதையில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் ரெண்டு போஸ்டருமே நல்லா இருக்கு. இதே மாதிரி டீசர் ட்ரெய்லர் சாங்ஸும் இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸாக கிரியேட் பண்ணும். 5 ஸ்டார் கதிரேசனே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷனும் பண்ணுறாரு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் லாரன்ஸ், பிரியபானி சங்கர், சரத்குமார் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ருத்ரன் ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி. டிசம்பர் 23 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அருண் விஜயோட தமிழ் ராக்கர்ஸ் டீசர் இப்போ வந்திருக்கு. இது ஒரு தமிழ் வெப் சீரிஸ். பைரசி வெப்சைட்ஸ் பற்றி தமிழில் இது வரைக்கும் ஃபுல் மூவியாக வரலன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் ராக்கர்ஸ் வெப் சீரிஸை ஈரம், வல்லினம், குற்றம் 23 மாதிரியான சூப்பரான படங்களை டைரக்ஷன் பண்ண அறிவுலகன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தமிழ் ராக்கர்ஸ் பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களோட இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த சீரிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அருண் விஜய், வாணி போஜன், ஐஸ்வர்யா மேனன் நோன் ஃபேஸஸை தான் இந்த வெப் சீரிஸில் போட்டிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏவிஎம் வேற இந்த வெப் சீரிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டீம் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான அவுட்புட்டை நாம் எதிர்பார்க்கலாம். தமிழ் ராக்கர்ஸோட டீசர் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வெப் சீரிஸ் சோனி லீவில் ப்ரீமியர் ஆக போகுது. இரவின் நிழல் ஒரு சிங்கிள் ஷாட் நான் லீனியர் மூவி. தியேட்டர்ஸில் ஸ்நாக்ஸை சேல் பண்ணணும்னா இன்டர்வல் போட்டு தான் ஆகணும். ஸோ இரவின் நிழலை தியேட்டரில் போடும்போது ஹாலிவுட் மூவி மாதிரி நடுவிலே கட் பண்ணி பிரேக் போட்டுருவாங்க. இதனால் அந்த சிங்கிள் ஷாட் எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸால் பார்க்க முடியாது. ஆடியன்ஸ் அந்த சிங்கிள் ஷாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், தியேட்டர்லையும் இன்ட்ரோல் விடணும். இதோட நான் லீனியர் சிங்கிள் ஷாட்னா என்னென்னு ஆடியன்ஸ்க்கும் புரிய வைக்கணும்னு பார்த்திபன் இப்போ ஒரு பக்காவான பிளானை போட்டிருக்காரு. இரவின் நிழலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தமாக 30 மினிட்ஸ். இந்த 30 மினிட்ஸ்க்கு மேக்கிங் வீடியோ போட போகிறாங்க. இந்த 30 மினிட்ஸில் நான் லீனியர் சிங்கிள் ஷாட்னா என்னங்கிறத ஆடியன்ஸ்க்கு கிளியராக புரிய வச்சுட்டு இன்ட்ரோல் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃபில் தான் மூவி ஸ்டார்ட் ஆகும். இது சிங்கிள் ஷாட்டாக 100 மினிட்ஸ்க்கு எந்த ஒரு கட்டும் இல்லாமல் ரன் ஆகும். இரவின் நிழல் வர ஜூலை 15 ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸ் இந்த மூவிக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முண்டாசுப்பட்டி, ராட்சசன் 2 தரமான படங்களை டைரக்ஷன் பண்ண வர்றான் ராம்குமார். ராம்குமார் நெக்ஸ்ட் நம்ம தனுஷை வச்சு மூவி பண்ண போறாருன்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, ராட்சசன் ராம்குமார் 3வது வாட்டியாக விஷ்ணு விஷாலோட சேர போறாரு. இந்த படத்தை விஷ்ணு விஷாலே ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். விஷ்ணு விஷாலோ ராம்குமாரோ சேரப்புற இந்த படம் ஏற்கனவே அவங்க பண்ண முண்டாசுப்பட்டி ராட்சசனோட சீக்குவலாக கூட இருக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரியாக கூட இருக்கலாம். பட் ராட்சசன் 2 இவங்க பண்ணால் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். இவங்களோட காம்போல நெக்ஸ்ட் வரப்போகிற படம் எந்த ஜானரில் இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தனுஷ், செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜாவோட துள்ளுவத இளமையை இப்போ ரீ-ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூலை 8 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஹத் ஃபாசிலோட டிரான்ஸோட தமிழ் டப்பிங்கோட டைட்டில் நிலை மறந்தவன். வர ஜூலை 15 இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் நம்ம சியான் விக்ரம் நடிக்கிற கோப்ராவோட 3வது சிங்கிள் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த சிங்கிளோட ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 11 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது.